கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு இந்த அரியாசனத்துல ஏற மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா டைமை பார்த்து ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, காலைல ஒரு 9 மணி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து இந்த ஒவ்வொரு மணி நேரமும் வந்துட்டு டைம் சொல்லிடுவோம், இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு டைம் சொல்லிட்டே இருக்கணும். அது கேமராக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இங்கிட்ட வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்துட்டு நம்ம பவித்ரா சொல்லணும், பாய்ஸ் டீம்ல வந்துட்டு நம்ம ராயன் வந்துட்டு சொல்லணும். 2 பேருமே டைம் சொல்லணும். அது ஒரு அரியாசனத்துல ஏறதுக்கு ஒரு டாஸ்க். இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு ஒரு டாஸ்க் நடந்திருக்குது, அதை நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் பாக்குறாங்க, சாரி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. ஏன்னா நான் வந்துட்டு உங்களால நான் வாழ்வேன் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள எப்பயுமே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு எப்படின்னா இடம் மிஷின் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடை கணிக்கிற டாஸ்க். எப்படி நம்ம டைமை வந்துட்டு காலையில இருந்து கணிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் கேமராக்கு முன்னாடி போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்களோ, மணி இப்போ வந்துட்டு 12னா 12, 2னா 2 அந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி டைம் பேஸ் பண்ணி வரும். இது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா வந்துட்டு நம்ம டைம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா வந்துட்டு எல்லாருமே தப்பா தான் சொன்னாங்க. அது ஓகே, ராயனும் தப்பா தான் சொன்னாப்ல, நம்ம பவித்ராவும் தப்பா தான் சொன்னாங்க. அண்டு நம்ம லைவ்ல வர டைமும் அங்க இருக்க டைமும் வந்துட்டு ஒத்து போகுமானா அது ஒத்து போவான்னு தான் சொன்னோம். ஏன்னா லைவ்ல பாதி கட் பண்ணுவாங்க, பாதி சேர்ப்பாங்க, பாதி கட் பண்ணுவாங்க, பாதி சேர்ப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு லைவ்ல இருக்கும். ஆனா அங்க அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்துட்டு இன்னும் ரிசல்ட் இல்ல. அண்ட் இந்த இடம் மிஷின் டாஸ்க் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 4 பேர், அதுல வந்து மக்கள் தான் வந்து விளையாடணும். ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து ஒவ்வொரு பொருள் ஒரு 15 பொருள் பக்கமா வச்சிருப்பாங்க. வைக்கோல், பஞ்சு அண்ட் சாக் பீஸ், பந்து, ஆணி, நட்டு, ஸ்பூனு அண்ட் தர்பூசணி அண்ட் வெங்காயம், அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, பருப்பு, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு இது வந்துட்டு சொல்லுவாரு, இந்த பொருள் லைன் படி நிக்கணும். 4 பேர், கேர்ள்ஸ் டீம்ல 4 பேர், பாய்ஸ் டீம் 4 பேர். கேர்ள்ஸ் டீம்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யா, அன்சிதா, வர்ஷினி அண்ட் ஜாக்லின், இவங்க 4 பேருமே இருக்காங்க. இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அண்ட் அருண் அண்ட் ரஞ்சித் அண்ட் முத்து, இவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. இதுல வந்து லைன் படி நிக்கணும். லைன் படி நிற்கும் போது வந்துட்டு அருண் வந்துட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்துட்டு ஆனந்தி, தேர்ட் வந்துட்டு நம்ம முத்து, ஃபோர்த் வந்துட்டு ரஞ்சித். இங்க லைனா வரணும். மொத்தம் 3 ரவுண்ட், சாரி 2 ரவுண்டு. கேர்ள்ஸ் டீம்ல லைன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அன்சிதா, அடுத்து சத்யா அண்ட் ஜாக்லின் அண்ட் வர்ஷினி, அவங்க ஒரு லைன். ஓகேங்களா, இது மொத்தம் 2 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு ஸ்பூன் மொத்தம் 650 கிலோ. 650 கிலோவில் வந்துட்டு ஓகே 650 அந்த இது ரேஞ்சில் வந்துட்டு யாரு வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்ல வந்துட்டு 140, பாய்ஸ் டீம்ல வந்து 109 பாயிண்ட் யாருக்கு போகுதுன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு போகுது. அண்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு 400 கிலோ சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ். இதுல வந்துட்டு 512 கிலோ வந்துட்டு பாய்ஸ் டீம் சொல்லியிருந்தாங்க, 550 கிலோ வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு தான் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சுண்ணாம்பு கட்டி, அது வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துட்டு 100 கிராம் சொல்லியிருந்தாங்க, கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு 67 கிராம் வச்சிருந்தாங்க. அண்ட் பாய்ஸ் டீம் வந்துட்டு 37 கிராம், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, பந்து, வெங்காயம், தர்பூசணி, வைக்கோல், பஞ்சு, இந்த ஒரு சிஸ்டம் தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, எல்லாருமே சொன்னோம்னா வந்துட்டு டைம் ஆயிரும். இந்த ஒரு சிஸ்டமா வந்துட்டு வச்சிருந்தாங்க. வச்சிருந்த அந்த பேஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒண்ணு வந்து அவங்க வந்துட்டு அவங்க சொல்ற கிலோ வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி அங்க போய் வைக்கணும். இதுல வந்து யாருமே கேர்ள்ஸ் டீமும் சரி பாய்ஸ் டீமும் சரி யாருமே வந்துட்டு ஒழுங்காவே பண்ணல. 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் தப்பா தான் பண்ணாங்க. அதனால பிக் பாஸ் என்ன எடுத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படின்னா இப்ப 650 கிலோனா 700 போயிடுச்சுன்னா வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்துட்டு கிடையாது. அதே வந்துட்டு ஒரு 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு இப்ப வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு 700 போயிடுச்சுன்னா பாய்ஸ் வந்து 500 இருந்தாங்கன்னா, ஆனா பிக் பாஸ் சொன்னது வந்துட்டு 600 இருந்துச்சுன்னா பாய்ஸ் டீமுக்கு தான் அந்த பாயிண்ட். பட் 600 சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் 700, பாய்ஸ் டீம் 750 போச்சுன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு தான் அந்த பாயிண்ட். அந்த மாதிரி வந்துட்டு பேஸ் பண்ணி வந்துட்டு வச்சிருந்தாங்க. இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் டீம் வந்துட்டு 5 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு 3 பாயிண்ட் எடுத்துட்டு கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு டீசென்டான டாஸ்க் தான், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நம்ம மைண்ட்ல கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு இருந்தது. அண்ட் இந்த இதுல வந்துட்டு அரியாசனத்தோட 3ஆம் படியில வந்துட்டு நம்ம தலைவன் பாய்ஸ் டீம்ல வந்து ஏறிட்டாங்க. அண்ட் இன்னும் ஒரு படிதான் இருக்குது, அது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கனெக்ட் பண்றது. அது இன்னும் அறிவிப்பு வரல, அறிவிப்பு வந்தோட நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.